உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் தான். நம்ம பிறந்தப்போ என்ன பிளானட்ஸ் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாதக முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது இருக்கிறாரு, கன்னி ராசியில சூரியனும் புதனும், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன். அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சியாகின்றன. புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் தேதி அந்த உச்சத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரை இன்னொரு வாட்டியும் பயிற்சி ஆகிறார் இந்த புதன் பகவான். 25ஆம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார். இவர் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அந்த கன்னி ராசியில சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள், சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கிரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்து 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார். ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமான அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார். இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனே மறையும் போது, சூரியனே நீச்சம் ஆகிறார். அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை, நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம். அதனாலதான் அந்த ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி இந்த ஐப்பசி மாதத்துல வருது. அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில அந்த செவ்வாய் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மேஷ ராசி என்பர்கள். மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் 3 நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்திலயும் பாத்தீங்கன்னா கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவான், அடுத்து சூரியன் பகவான். இந்த 3 கிரகங்களின் தன்மைகள் அதிகமாக இருக்கும். கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 தன்மைகளும் அதிகமாக இருக்கும் போது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த 4 கிரகங்களின் மேக்சிமம் 4 கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஆக்குபை பண்ணிடும். அதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே சென்சிட்டிவா ஆயிடுவாங்க. சென்சிட்டிவ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இவர்களை தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர்கள் கெட்டதே செஞ்சிருந்தா கூட அதை அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடாது. நீ செய்யறது தப்பு, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது எடுத்து சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய மனநிலையை புண்படுத்தி கொண்டதை தனக்குத்தானே ஒரு சின்னதா ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து தனக்குத்தானே சில தேவையில்லாத ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள். ஏன்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சூரியன் தான் இந்த ராசியில உச்சம் பெறதுனால அந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து செயல்படும் போது மிகப்பெரிய அளவுல அந்த விறுவிறுப்பு, ஒரு தன்மானம் அதிகமாக இருக்கும். அந்த தன்மானத்தை எந்த நிலையிலையும் இவர்கள் விட்டு கொடுக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களாகவோ இல்ல கன்னி ராசியை சேர்ந்தவர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட இவர்கள் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னே இருக்காது. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த சண்டையை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரியாக
இருக்கும். ஆனா அந்த காரண காரியத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை பார்த்தாலே ஏதோ ஒண்ணு குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறார். மாதத்தின் இறுதியில 8ஆம் இடத்திற்கு வரப்போறாரு. அதனால கடந்த 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள்லாம் திருமணமாகி நல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திற்கு வரப்போறார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தின் இறுதியில தான் 28ஆம் தேதி தான் வராரு. அதனால பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். அதனால அந்த திருமண உறவுல சின்ன கசப்பான அனுபவங்களோ இல்ல தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஏற்படுறதுக்கு அதிகமா இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள், வம்பு, வழக்குகள் இதுல மெயினா அங்க போய் இருப்பாங்க. இவர்களை அதுல இருந்து நம்ம பிரிச்சு கொண்டு வந்து ஒரு தனிமைப்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஒரு மனிதராக மாத்தணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அதனால இவர்களுக்கு ஏதாவது இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட, அந்த அஷ்டமாதிபதியும் கூட. அதனால நீங்க இந்த வம்பு வழக்குகளை நோக்கி பயணிக்க பயணிக்க உறவுகள், பொருட்கள், பணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு நஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 8ஆம் தேதியே நீச்சமாக போறார். நீச்சமாகிறதுனால குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பிளான் போட்டு வச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கைகூடாம சில தேவையில்லாம ஒரு டிராபேக்கா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த குடும்பஸ்தானம் சொல்லியாச்சுனாலே அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், கணவன், மனைவி, குழந்தைகள், அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள், அடுத்து எல்லாரையும் சார்ந்ததுதான் குடும்ப உறவுகள். அந்த குடும்பஸ்தானம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வழக்குகளை உங்க மீது தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போயிட்டு அவர் நீச்சமாகிறார். அப்படி இருக்கும்போது உங்களை வேணும்னே உசுப்பேத்துறதுக்கே, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தன்மானத்தை நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதவாறு தான் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி தன்மானத்தை சீன்ற மாதிரி சில விஷயங்களை இந்த குடும்ப உறவுகள் உங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மேஷ ராசி என்பர்கள். யார்கிட்டையும் போய் தேவையில்லாம பேச்சு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு நீங்க அமைதியா இருந்தாலே இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்றது வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அவர்கள் மூலமாக ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு, அவங்களும் நீங்களுமா சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்துல ஒன்று சேருவாங்க. அந்த ஒன்று சேரும் போது ஏதோ ஒரு சில விஷயங்களையோ செயல்களையோ செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்துல அவர்கள் மூலமாக சில ஒத்துழைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் இருக்க போகுது. நமக்கு தேவை முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா வேலை தான். மேடம் வேலையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகள் இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ பார்த்தாலும் பக்கு பக்குன்னு இருக்கு. வேலைக்கு போனாலே எனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்ல நம்மளால அந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்கள் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்னுடைய தொழிலுக்கும் தன்னுடைய வேலைக்கும் மட்டும்தான் அஞ்சி நடுங்குவார்களே ஒழிய வேற யாரா எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி யாரையும் மதிக்காதவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். ஆனா தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு 100 மடங்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு நபர்களாக
நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலையில சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அதுல இருந்து எல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சியும் ஒரு இரட்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் உடைய லெவலை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய சேமிப்பை வேற இடத்துலயாவது இன்வெஸ்ட்மெண்டா போட்டா நமக்கு ஏதாவது வருமானம் வருமா, அந்த மாதிரியாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு திசை குரு திசை இது ரெண்டும் தான் நடந்துட்டு இருக்கும். ராகு திசை அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. அதே சமயத்துல ஒரு பக்கம் இழப்புகளையும் உறவுகள் சம்பந்தப்பட்ட இழப்புகளையும் இந்த ராகு திசை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த குரு திசையாகப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும் அடுத்து பாத்தீங்கன்னா சில விரயங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக நீங்க அதிகப்படியாக அங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. யாருக்காவது பணம் கொடுத்து அந்த விசா வாங்குறது, இல்ல அந்த படிப்புக்காக சில தேவைகளை நிறைவேற்று இந்த மாதிரியாகலாம் உங்களுடைய பணங்கள் பாத்தீங்கன்னா கடல்ல போட்ட தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கடல்ல தண்ணியை ஊத்தினாலும் நமக்கு தெரியாது, உப்பு போட்டாலும் தெரியாது, எங்க போட்டாலும் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு திசை காலகட்டத்துல நீங்க எந்த இடத்துல செலவு பண்றீங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது விஷயத்துல நீங்க காலை வைக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் தொழில்ல போட்டு பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா இவர்களுடைய ஜாதகப்படி தொழிலுடைய அமைப்பே இருக்காது. ஆனா தொழில் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில செஞ்சுட்டு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகளையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு திசை குரு திசையில பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகப்படியாக அக்கறை காட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த அக்டோபர் மாசம் அந்த குழந்தைகள்னால ஏதாவது சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் வெளியூருக்கு போறதுக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் அடுத்து திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல உங்களிடமிருந்து வெளியில போகிறதுக்கும் உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக சில சங்கடமான அனுபவங்கள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுல மிக குறுகிய அளவு தான், நீங்க இவ்வளவுதான் பேசணும், நீங்க ரொம்ப வளவளன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இவ்வளவுதான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப குறுகிய கால அளவுல பேசுறதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது தவிர நிறைய விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக குழந்தை பேரு சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இப்பதான் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் எழுதலாம் தாராளமாக. இல்ல அவங்களுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.